அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் பிரியாணி ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து லோக் ஃபிஷ்ஷு தான் வாங்கியிருந்தேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, லெமன் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபிஷ்ஷுக்கு அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தவா வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் நாங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை போட்டுட்டு பிரியாணியிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, மராட்டி மொக்கு, சோம்பு, நெய், உப்பு இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸ் வந்து கொதிக்கும் போது ரைஸை போட்டு 90% வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு பாத்திரம் வச்சு மீன் வறுத்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அது போட்டு அது கூட இன்னி கொஞ்சம் எண்ணெயும் போட்டுட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வணக்கணும். அது ப்ரௌனிஷாக வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக ஆகணும். அப்போது வணக்கிட்டு அதுக்கப்புறம் 2 தக்காளி நான் அரைச்சி வச்சுருந்தேன், அதுவும் போட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். நல்லா அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது இஞ்சி பூண்டு மசாலாவும் அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு பச்சை வாசனை எல்லாம் போகணும் இஞ்சி பூண்டு இது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பரு, கரம் மசாலா போட்டு நல்லா வந்து அந்த மசாலா வாசனையும் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த மசாலா வாசனையும் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த மசாலா எல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நல்லா வந்து அந்த பாத்திரத்தில் இந்த மசாலா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வறுத்த வச்ச ஃபிஷ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எல்லாமே இதுக்கு மேலே அடுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து மீன் வறுத்த எண்ணெயில் மசாலா இருக்கும் இல்லையா, அந்த மசாலாவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டுட்டு நல்லா மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இது புதினா, வெங்காயம் வந்து எண்ணெயில் வறுத்து வச்சுருந்தேன். அதுவும் ப்ரௌனிஷாக வறுத்து வச்சுருந்தேன். புதினா, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்து திராட்சை, காஞ்ச திராட்சை இது மேலே தூவி விட்டுறணும். தூவி விட்டதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் வந்து நல்லா தம்மு கூட்டுறணும். தம்மு கூட்டதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து அந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு மெதுவாக உடையாமல் அந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரைஸை வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா ரைஸ் மேலே இந்த ஃபிஷ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நான் புதினா, கொத்தமல்லி தழை, அந்த வெங்காயம் எல்லாம் இருந்துச்சுல அதுவும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா ஃபிஷ் பிரியாணி ரெடி.